அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறையை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பரிகார முறை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொழிலிருந்து விடுபடணும். சரிங்களா? என்னோட கடனை நான் அடைக்கணும். எவ்வளவு லட்சமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயம் இந்த வருஷத்தோடு எனக்கு முடிஞ்சிடணும். ஒரே வருஷத்தில் இந்த கடன் தொழிலிருந்து நான் வெளியில் வந்துடணும். அடுத்த வருஷம் இந்த கடன் தொழிலில் நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடன் கொடுத்துருக்கேங்க, நிறைய பெரிய அமௌண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து எனக்கு திரும்பி வரவே இல்லை. அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை ஏமாத்துறாங்க. இந்த பணம் வந்தால் என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் செய்யலாம், என்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம், நான் அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க. அதாவது கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கவும், கடன் கொடுத்தவங்க அவங்களுக்கு அந்த பணமானது திருப்பி கிடைக்கவும். இதற்கு என்ன செய்யலாம்? அதை தவிர்த்து சொந்தமாக மனம் வாங்கணும், வீடு வாங்கணும், என் பேரில் சொந்தமாக ஒரு நிலம் இருக்கணும், அப்படி சொந்தமாக இடம் இருக்கணும், வீடு இருக்கணும், சொந்த வீடு வாங்கணும்னு கனவோடு இருக்கிற உங்களுக்காகவும் இவங்களுக்காகவும். அடுத்தது, எனக்கு அரசு வேலை வேணும், அரசு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் இருக்கணும், மாதம் மாதம் சரியாக பணம் வர மாதிரி, சம்பளம் வர மாதிரி அப்படிங்கிறவங்களுக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோடய பிஸ்னஸில் நான் வெற்றி பெறணும், நிறைய பணம் போட்டு ஏமாந்துட்டேன், இனி இந்த ஏமாற்றம்ன்ற விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நான் அந்த ஏமாற்றத்தில் இருந்து திரும்ப என்ன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை திரும்ப மறுபடியும் பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இனி என்னுடைய படி வெற்றி படியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு. எதிரிகள் தொல்லை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த எதிரிகள் தொல்லையில் இருந்து நான் விடுபடணும். அப்படி இதுக்கும் மேலே எந்த ஒரு தடையும் இல்லாமல், அதாவது நான் வைக்கும் அடியில் முன்னே வைக்கும் அடியில் எந்த தடையும் வராத அளவுக்கு என்னுடைய வழியானது சரியாக அமைய வேண்டும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே வந்து பணம் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா? இந்த பணத்தை நோக்கி தான் நம்முடைய பயணமானது இருக்கு இல்லைங்களா? இந்த பணத்தை நோக்கி இருக்கிற இந்த பயணமானது நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடைக்கல் வந்து நம்முடைய வழியில் அடைச்சிடுது. அதனால் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடுது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் அந்த உழைப்புக்கு பலனே கிடைக்காத அளவுக்கு நம்முடைய உழைப்புக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது. இப்படி நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? இந்த தடைகளுக்கு நம் வாழ்க்கையில் நம்ம வைக்கிற இந்த படியில் பாதையில் வர தடைகளுக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கிற இந்த செவ்வாய்ங்கிற கிரகம்தான், செவ்வாய் பகவான் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைக்கும் படியில் ஏற்படுற தடைகளுக்கு காரணமாக அமைகிறாரு. அதாவது என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அவர் தடையை கொடுக்கல, ஆனால் நாம் அவருக்குரிய வழிபாடு செய்கிறது மூலியமாகவும் பரிகாரத்தை செய்கிறது மூலியமாகவும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்திலும் வர தடைகளை, அந்த தடைக்கல்ல இந்த செவ்வாய் பகவான், அங்காரகன் அப்படின்னு சொல்கிற இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார்னா விலக்கி வைப்பார். இது ஒரு விதம். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம எல்லோருக்குமே முருகப்பெருமான வழிபடுற பழக்கம் இருக்குது இல்லைங்களா? அவரையும் அங்காரகன் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த முருகப்பெருமானோட வழிபாடும் செவ்வாயுடைய கிரகத்தோட வழிபாடும் சேர்த்து நாம் செய்கிறப்போ அப்பன் வந்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு பல மடங்கு வழிவகுப்பார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்காரகன் நம்ம தடைகளை விளக்குவார் அப்படிங்கிற பட்சத்தில் ஐயன் முருகப்பெருமான் விளக்கிய தடையில் நம்முடைய பாதையை சரியாக அமைத்து கொடுத்து நம் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அதற்கு முன்னாடி இந்த பரிகார முறையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே பதிவில் கொடுத்துருப்பேன், குலதெய்வ வழிபாடுகளை பற்றி நான் சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்குன்னா அமாவாசை, ஒவ்வொரு மாதமும் வர அமாவாசையில்
கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ போகிறீங்களோ அப்போ உங்கள் குலதெய்வ கோவிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. அதை ஒரு மஞ்சள் துணியில், அதாவது வெள்ளை துணியை மஞ்சளில் நினச்சி மஞ்சள் துணியாக மாற்றி அந்த மஞ்சள் துணியில் இந்த மண்ணை போட்டு ஒரு மண்ணாலான ஒரு சின்ன சட்டி மாதிரியோ கிண்ணம் மாதிரியோ எப்படி வேணால் இருக்கலாம், அது மண்ணால் ஆயிருக்கணும். அந்த மாதிரி இந்த பானையெல்லாம் சொல்கிற சின்ன சின்னதாக இருக்கும்ல, குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் அதில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளி ஒன்று இதுக்கு போங்க, இல்லைனா இதுக்கு போயிடுங்க. செம்பு வைக்கலாம். மொத்தத்தில் நல்ல பலன் தரும் அப்படின்னா வெள்ளி பாத்திரத்தில் வைக்கலாம். அப்படி இல்லைனா நேராக மண் பாத்திரத்துக்கு போயிடுங்க. ஏன்னா மண்ணை பொறுத்த வரைக்கும் மண்பாண்டம் எல்லாமே ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டது. அப்படிங்கிறத வைக்கும் பொழுது ஐம்பூதங்களும் உடன்பட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நல்லபடியாக சந்தோஷமாக ஆக்கிறதுக்கு வழிவகுக்கும். அது கூட சேர்ந்து உங்களுடைய குலதெய்வத்துடனும் சேர்ந்து அந்த ஐம்பூதங்களும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதனால தான் அந்த மாதிரி சொல்றது. சரி, இப்போ அந்த மண்ணை நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல, தினமும் எப்பயுமே உங்களுடைய வழிபாடு முறையில் உங்களுடைய பூஜை அறையில் முதன்மையான இடத்தை அந்த குலதெய்வ கோவில் மண்ணானது பெற்றிருக்க வேண்டும். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் விளக்கு ஏற்றுறதோ, என்ன சொல்கிறது, கற்பூரம் ஏற்றுறதோ, தீபதூப ஆரத்தி எல்லாமே தினமும் அதற்கு காமிக்க வேண்டும். காமிப்பதுன்றது நல்ல ஒரு மகிமையை தரும். தினமும் முடியலனாலும் அமாவாசை தினங்களில் என்னால் கோவிலுக்கு போக முடியாதுன்றவங்க ஒரு முறை போயிட்டு இதை கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அப்போ ஒவ்வொரு அமாவாசையிலையும் அந்த மண்ணுக்கு நல்ல பூஜை செய்யுங்க. பிரசாதம்லாம் வச்சு உங்கள் குலதெய்வமாகவே அதை மனதில் நினச்சி உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போனால் நீங்கள் என்னென்ன செய்வீங்களோ அது எல்லாத்தையுமே அந்த மண்ணுக்கு செய்யுங்க. ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி நாட்களில் பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் போய் அந்த தாயுடைய ஆலயம் இருக்கிற இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது நல்ல பலனை தரும். அடுத்து இதை தவிர்த்து நம்ம சாதாரணமாக செய்கிற பரிகாரங்கள் எல்லாமே, நம்ம முன்னேற்றத்திற்காக செய்கிற பரிகாரம் எல்லாமே தொடங்குவது ஒன்று அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் தொடங்குறதுங்கிறது நல்ல பலனை தரும். அது ஏங்க அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண நாட்களில் இருக்கிறத விட இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நிலவுடைய ஆதிக்கமானது பூமிக்கு அதிகமாக இருக்கும். பூமியை நோக்கி நிலவு அருகாமையில் இருக்கும், அதனுடைய ஈர்ப்பு விசையானது அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் சாதா நாட்களில் நம்ம செய்கிற வழிபாட்டு முறைக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்கிற வழிபாடு முறைக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. பலனுடைய மதிப்பு அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். இந்த நாட்களில் வழிபடுற போதும் அந்த பரிகார முறைகளை செய்யும் பொழுதும் சாதாரணமாக எல்லோருமே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வழிபாடுகள் செய்ய தான் செய்கிறோம். அமாவாசையில் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அப்படி செய்யும் பொழுது அதன் கூடவே நம் பரிகார முறைகள் எதை செஞ்சாலும் அதனுடைய பலன் அதீதமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எப்பயுமே நான் சொல்கிறது தான், எந்த ஒரு பரிகார முறை வழிபாடு முறை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதனுடைய பலனானது அதீதமாக இருக்கும். சரி, வாங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முதல் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு கடன் தொல்லை தீர, உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வர. சரிங்களா? இதற்கு முதல்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இதற்கு இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு. அது என்ன துவரம் பருப்பு? நம்ம சாம்பார் வைக்கிற பருப்பை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? துவரம் பருப்பில் இருக்கிற சக்தி அதிகமானது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. உங்களுடைய முன்னோர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். உங்கள் அம்மா, அதாவது வயசானவங்க சொல்கிறேன், தாத்தா பாட்டி, உங்ககிட்ட கேட்டு பாருங்களேன். உங்கள் காலத்துலலாம் நீங்கள் போட்ட தோடு, நீங்கள் போடுற செயின், இதெல்லாம் எங்கே கழட்டி வைப்பீங்க, எந்த பீரோவில் வைப்பீங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? அஞ்சரை பெட்டி, அப்படி இல்லைன்னா பருப்பு டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அரிசி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா தானியங்களுக்கு இருக்கிற அந்த பவரானது, சக்தியானது
மிகவும் அதிகங்க. நீங்கள் எந்த ஒரு பொண்ணை வந்து அதில் வச்சாலும் அது வந்து பத்திரமா பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, பல மடங்கு அதிகரிக்கும், பல மடங்கு அதிகரிக்க செய்யும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த தானியங்கள். சரிங்களா? அதை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ அவங்க வந்து அந்த விதத்தை வந்து செஞ்சுருப்பாங்க. அதை பார்த்த அடுத்த சந்ததியினர் வந்து டப்பாவில் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு சேஃப்டிக்கு வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களும் அந்த மாதிரி வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நாமளும் கூட நம்ம வைக்கிற பழக்கம் இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு. என்ன காரணம் தெரியாமையே வச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? இதுதாங்க காரணம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருள். இந்த துவரம்பருப்பை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக ஒரு கண்ணாடி கிண்ணம் வேணுங்க. அந்த கண்ணாடி கிண்ணம் மிகவும் முக்கியம். அந்த கண்ணாடி கிண்ணத்தில் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் வந்து கடன் தொல்லை கடன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணமானது உங்களுக்கு திருப்பி வர, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த கண்ணாடி கிண்ணத்தில் துவரம்பருப்பு, அதாவது புது துவரம்பருப்பு, வீட்டில் நீங்கள் சமைக்கிற துவரம்பருப்பை பயன்படுத்தக்கூடாது, புதுசாக வாங்கிக்கோங்க. இதுக்குன்னு தனியாக வேணால் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வேணால் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நீங்கள் செய்ய போகிறது ஒன்று அமாவாசை அல்லது பௌர்ணமி. இந்த 2 நாட்கள் எந்த நாட்களில் வேணால் நீங்கள் செய்யலாம். தொடர்ந்து செய்ய போகிறதில்ல, ஒரு முறை செய்ய போகிறீங்க, அடுத்த தடவை வந்து எதுக்கு நான் மாற்றணுன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ கண்ணாடி குடுவை எடுத்துக்கிட்டீங்க, கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கிட்டீங்க, அதில் இந்த துவரம்பருப்பை போட்டுக்கோங்க. துவரம்பருப்பை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து இந்த பிரியாணி இலை சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரியாணி இலை எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பட்டை பிரியாணி போடுவோம்ல பட்டை, அந்த பட்டை எடுக்கலாம். இந்த 2த்தில் நீங்கள் எது எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த 2த்தில் உங்களால் முடிஞ்சது எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு வந்து கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயர், ஓகேங்களா, அவங்களோட பெயரை எழுதிடுங்க. எழுதிட்டு இது வந்து நீங்கள் சிவப்பு பேனாவில் தான் எழுதணும். இதில் வந்து இலையிலையோ பட்டையிலையோ பேனா எழுத முடியாது. ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க, சிவப்பு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பேரை முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா எவ்வளவு நீங்கள் கடன் கொடுக்கணும், இப்போ 1 லட்சம் அப்படின்னா அந்த 1 லட்சம் அமௌண்ட்டை நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு எழுதிடுங்க. திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு எழுதிடுங்க. சரிங்களா? அதாவது அவங்க பேர், எவ்வளவு அமௌண்ட்டு திருப்பி கொடுக்கணும் எழுதிட்டு அந்த இலையோ பட்டையோ எதுவாக இருந்தாலும் சரி, இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் தான் செய்கிறீங்க. உங்கள் கையில் அதை மறைச்சி கூப்பி நீங்கள் என்ன செய்யணும், இந்த 1 லட்சம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே, இந்த நாள் இப்போ வைக்கிறீங்க, அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ளே அந்த கடனானது நான் திருப்பி கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. கடன் உங்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வரணும், அந்த காசு உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட பேரை எழுதிட்டு எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறத எழுதிட்டு எனக்கு வரணும் அப்படின்னு எழுதுங்க. கொடுக்கணுன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், எடுக்கணும்னா எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதே வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த துவரம்பருப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் துவரம்பருப்பு. அதனால தான் இந்த தடைகளை விளக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதனால் இது நீங்கள் செய்யும் பொழுது செவ்வாய் பகவான் அந்த தடைகளை விலக்கி உங்களுக்கு அருள் பாலிப்பார். அதற்காக தான் நம்ம செய்கிறோம். சரிங்களா? செஞ்சுட்டு அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்புக்கு உள்ள இந்த இலையை வச்சுருக்கீங்களோ, நீங்கள் பட்டை வச்சுருக்கீங்களோ, எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து சொருகிட்டு அந்த பருப்பை வச்சு அதை மூடி நீங்கள் இதை எங்கே வைக்கிறீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில். இது யார் கண்ணிலையும் படக்கூடாதுங்க. இது யாரு கண்ணிலையும் படாத அளவுக்கு உங்களுடைய பூஜை அறையில் இப்போ ஏதாவது ஒரு படம் இருக்குமா, ஏதாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓரத்தில் அந்த கிண்ணத்தை வச்சுட்டு அந்த படத்தை அதை மறைச்சிருங்க. அதை உங்கள் பூஜை அறையில் எல்லாருமே வந்துட மாட்டாங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இது நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாத மாதிரி செய்யுங்க. இப்போ கணவன் மனைவி இருக்கீங்களா, குடும்ப தலைவன் தலைவி, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், பசங்களோ இல்லை மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டாம். இது நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்றதோ மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம். பசங்க குழந்தைங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அதை பார்த்தாங்கன்னா விளையாட்டுத்தனமாக கூட இருக்க பசங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த பசங்க அவங்க அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ போய் சந்தேகம்னு கேட்பாங்க. அது அப்படியே வந்து நீங்கள் பண்ண விஷயம் வெளியில் வரும். இந்த மாதிரி நீங்கள் தெரிகிற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம். பசங்களுக்கெல்லாம் தெரியாமல் நீங்களே செய்யுங்க. அதே மாதிரி அப்பா அம்மா யார் வேணால் செய்யலாம், 2 பேரும் சேர்ந்து கூட செய்யலாம். கண்டிப்பாக இது நல்ல பலன் கொடுக்கும். இதை நீங்கள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருங்க. சரிங்களா? இப்போ கண்டிப்பாக அதில் பூச்சி பிடிக்கும், இல்லைனா வந்து பருப்பில் வந்து வண்டு வரும், என்ன வேணால் வரும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அடுத்த மாதம் வருது இல்லையா, அமாவாசை பௌர்ணமி, நீங்கள் எந்த நாளில் பண்ண போகிறீங்களோ, இப்போ இன்னைக்கு அமாவாசையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் அமாவாசை, அதுக்கு அடுத்த மாதம் அமாவாசை அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச நாளை குறித்து வச்சுக்கோங்க. இந்த நாள் அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளே என்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக நடக்குங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவர் கண்டிப்பாக வந்து அந்த தடையை விலக்கி கொடுப்பாரு. அடுத்து இதை நீங்கள் வந்து அடுத்த மாதம் அந்த பருப்பை என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து மாடியிலையோ அல்லது பறவைகள் எங்கே வருமோ அந்த இடத்துல பறவைகளுக்கு பறவைகளுக்கு உணவாக போடுங்க. கால் மிதிப்படாத மாதிரி அந்த தானியத்தை பார்த்துக்கோங்க, துவரம்பருப்பை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் தொல்லையானது கண்டிப்பாக விலகும். உங்களுக்கு வர வேண்டிய பணமானது கண்டிப்பாக வரும். அங்காரகனை பொறுத்த வரைக்கும் அவர் மனம் குளிர்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓரமாக வச்சுட்டு முன்னாடி ஒரு சாமி படம் ஏதாவது வச்சு மறைச்சிருங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நீங்கள் தினமும் தூப ஆராத்தி அந்த தெய்வத்துக்கு காமிக்கும் போது பின்னாடி நீங்கள் வச்சிருக்கிற அந்த பருப்புக்கும் சேர்த்து தான் தினமும் உங்கள் வழிபாட்டில் இந்த வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கோங்க. செவ்வாய் பகவானே அப்படின்னு சொல்லி வார்த்தையை சேர்த்துக்கோங்க. அப்பன் முருகப்பெருமான் உங்கள் கூட எப்பயுமே துணையாக தான் இருப்பார். நீங்கள் கண்டிப்பாக இதை நம்பி செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து முருக பக்தராக இருப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அந்த வழிபாடை செய்யும் பொழுதே ஐயனையும் நீங்கள் வந்து வேண்டி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் நல்லபடியாக முடியும். இப்போ நான் சொன்னது வந்து கடன் கொடுக்கறதுக்கும் கடன் திரும்பி வர்றதுக்கும் சொன்னேன்னா, அடுத்து நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க இல்லை ஏதாவது ஒரு நிரந்தர வேலை கிடைக்க அப்படின்றது எந்த விஷயத்துலையும் தடைகள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நான் சொன்ன விஷயம் நிலம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறது, இது எல்லாத்துக்குமே நான் சேர்த்தே சொல்கிறேன். சரிங்களா? இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பௌர்ணமி அமாவாசையில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. கண்ணாடி குடுவையை எடுத்துக்கோங்க, கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு உங்கள் கையால் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பட்டையை மட்டும் எடுத்துக்கோங்க. இலை வேண்டாம், பிரியாணி இலை வேண்டாம், பட்டையை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பட்டையில் உங்களுடைய கோரிக்கை என்ன? வீடு வாங்கணும் அப்படின்னா வீடு வாங்கணும், அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அரசு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி. இல்லை என்னோடய பிஸ்னஸில் வெற்றி பெறணும், இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கை என்னவோ, எனக்கு நிலம் வாங்கணும், இல்லைனா என்னோடய நிலத்தை விற்கணும் அப்படின்னா என்னோடய நிலத்தை விற்கணும், என்னோடய வீட்டை விற்கணும் அப்படின்னா என்னோடய வீட்டை விற்க வேண்டும். இப்போ வந்து அம்மா செய்கிறீங்க, அப்பா செய்கிறீங்க குழந்தைகளுக்காகனா என் மகனுக்கு அரசு வேலை கிடைக்கணும், என் மகளுக்கு அரசு வேலை கிடைக்கணும். கணவனுக்காக செய்கிறீங்க அப்படின்னா என் கணவருக்கு அரசு வேலை கிடைக்கணும், மனைவிக்காக செய்கிறீங்கன்னா என் மனைவிக்கு அரசு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி என் மனைவிக்கு குழந்தை பிறக்கணும். இந்த மாதிரி வந்து விஷயத்தை உங்களுக்கு என்ன விஷயமோ அந்த விஷயத்தை பட்டையில் எழுதிட்டு இதையும் நீங்கள் சிவப்பு மை இருக்கிற ஸ்கெட்சில் தான் எழுத போகிறீங்க. எழுதிட்டு அந்த பருப்புக்குள்ளே சொருவிட்டு நான் சொன்ன மாதிரியே இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் எடுத்து வச்சுருங்க, மறைச்சி வச்சுட்டு அது முன்னாடி எந்த சாமி படமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை வைங்கன்னு நான் சொல்லுவேன். எந்த சாமி படம் வேணால் வைக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அதற்கு முன்னாடி ஒரு முருகப்பெருமானுடைய படத்தை வச்சுட்டு அந்த முருகப்பெருமானை வழிபடுங்க. பின்னாடி இருக்கிற விஷயம் செவ்வாய் பகவானுக்குரியதை நீங்கள் செய்வீங்க. செவ்வாய் பகவான் தடைகளை விளக்குவார், ஐயன் முருகன் அள்ளி கொடுப்பாரு. இது உங்களுக்கு ரெண்டுமே ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தான். கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும், கண்டிப்பாக தீபம் போடுங்க. அதே மாதிரி தூபம், அதாவது பத்தி சாம்பிராணியில் நீங்கள் ஏற்றுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் எடுத்து வைக்கிற அடியானது தடைகள் இன்றி நல்லபடியாக வெற்றிக்கு உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இது ஒரு பக்கம். இன்னொன்று, செல்வம்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே நம் தடைகள் விலகினாதான் நம்ம அந்த தொழிலில் முன்னேற முடியும். தொழில் முன்னேற்றம் இருந்தால் தான் நம்மால் செல்வத்தை வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியும், இல்லைங்களா? அப்போ அந்த தடைகள் விலகி நம்ம வந்து செல்வத்தை பெற்று நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற பட்சத்தில், செல்வம் எங்கள் வீட்டில் சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேண்டுதல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பை அதில் போட்டுக்கோங்க. துவரம்பருப்பை போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துவரம்பருப்புக்குள்ளே
உங்களுக்கிட்ட இருக்கிற ஒரு மூக்குத்தியோ அல்லது ஒரு கம்மல் தொலைஞ்சு போச்சு, ஒரு கம்மல் தாங்க இருக்குது அப்படியோ, சின்ன வயசில் போட்ட மோதிரம் ஒன்று இருக்குங்க, பத்தலங்க, நான் எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரியல அப்படின்னு சும்மா உங்களுடைய தேவை இல்லாத விஷயமா ஒரு தங்கம் இருக்கும் இல்லையா, தங்கம் வெள்ளி எது இருந்தாலும் பரவாயில்லைங்க, இதில் எது வேணால் வைக்கலாம். நீங்கள் எது வச்சாலும் பரவாயில்ல, அந்த பருப்புக்கு உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கிண்ணத்தை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகருடைய படத்தின் முன்னால் வைக்க வேண்டும். மற்ற இரண்டுக்குமே நீங்கள் பின்னாடி வச்சுருப்பீங்க இல்லையா, இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடி வைக்கணும். முன்னாடி வச்சு அந்த பருப்பை வந்து ஐயன் முருகனுடைய முன்னாடி வச்சு தீபம் ஏற்றி தூபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் கொழிக்கும், உங்கள் வீட்டில் செல்வம் கொழிக்கும். செல்வம் கொழிக்கும்னா அப்படியே கூரையை பிச்சுட்டு கொட்டும் கிடையாது, உங்களோட தடைகள் விலகும். தடைகள் விலகினாலே உங்களுக்கு முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் செல்வத்தை வாங்க தானே செய்வீங்க, சேர்க்க தானே செய்வீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் அளிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் செய்யுங்க. நான் உங்களுக்காக ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்னோட தோழி ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, செல்வம் சேரணுமா, இந்த மாதிரி பருப்பை வச்சு உங்கள்கிட்ட இருக்க தங்கமோ வெள்ளியோ எது வேணால் வைக்கலாம், தங்கம் வெள்ளி எது வேணால் வைக்கலாம், உள்ளே வச்சு நீங்கள் வந்து முருகருக்கு பூஜை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒன்றுமே இல்லை, அவங்க வந்து பயன்படுத்துறதுக்காக ஒரு 4 நைட்டி வாங்கினாங்கங்க. அந்த 4 நைட்டி வாங்கினவங்க இப்போ காமிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் தோழிங்கிட்டலாம் காமிச்சிட்டு இருக்கும் போது எங்கள் தோழிங்க வந்து இது ரொம்ப அழகாக இருக்கே, எவ்வளோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாங்கினது ஒரு 200 வாங்கினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250க்கு நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தவங்களுக்கு அது குறைவாக தெரிஞ்சிச்சு. இவங்கெல்லாம் வந்து 400 500 வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு அந்த விலையானது குறைவாக தெரிஞ்சிச்சு. உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த 4 அவங்க பயன்படுத்துறதுக்காக வாங்கின அந்த 4 இவங்க மேலே 50 ரூபாய் கொடுத்து இவங்க எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க. அப்போ அவங்க அந்த 4 நைட்டியை 200 800 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. இவங்க அது மேலே 50 கொடுத்து கிட்டத்தட்ட 200 ரூபாய் அவங்களுக்கு லாபம் பண்ணி கொடுத்தாங்க. இது அவங்களுக்கு வந்து இதையே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, இதையே நம்ம செய்யக்கூடாது, இப்போ நம்ம பயன்படுத்துறதுன்றதுக்காக தான் 200 ரூபாய் வாங்கணும், இதுவே நம்ம வந்து மொத்தமாக விற்கிறதுக்காக வாங்கும் போது அதுலேயும் விலை குறையும், இங்கே இவங்க வாங்குவாங்க, இதில் நமக்கு லாபம் கிடைக்கும், நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாதுங்கிற யோசனை அவங்களுக்கு வந்ததுங்க. இது வந்து யோசிச்சு அந்த மாதிரி நடந்ததில்லை, டக்குன்னு நடந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்லாவே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சேல் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் தான் சொன்னாங்க என்கிட்ட, நான் வந்து கடை திறக்கலான்னு இருக்கேன்ப்பா, நான் என்ன செய்யலாமா. ஒரு லெவலுக்கு மேலே வீட்லேயே அவங்க வந்து வாங்கி வச்சு வீட்டிலேயே கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் கூட விற்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து வாட்ஸ்அப்லலாம் போட ஆரம்பித்தாங்க, ஸ்டேட்டஸ்லாம் வச்சு கேக் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அந்த மாதிரி பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து ஷாப் வைக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற நிலைமைக்கு முன்னேறினாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எல்லாத்தையுமே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் அதை செஞ்சேன், எனக்கு அதனால தான் இது மாதிரி எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது எதுவாக வேணால் இருக்கலாம், நமக்கு ஒரு வழியை காட்டும். சின்ன விஷயம் தான், ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து அந்த விஷயத்த அவங்க செய்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஏன் வந்து சேனலை ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுங்களேன்னுட்டு நான் இப்போ திரும்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். இந்த மாதிரி நம்மையும் மீறி நமக்கும் நிறைய பேர் வந்து வழி வகுப்பாங்க, அந்த வழிக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் யோசித்து செய்யுங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க, அது நிச்சயம். சரிங்களா. அடுத்து இப்போ இன்னொன்று சொல்ல போகிறேன். யாருக்கு சொல்ல போகிறேன்னா, ஏற்கனவே நான் அரசு வேலைக்கெலாம் சொல்லிட்டேன், திரும்ப இதை நான் சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு முறை, பரிகார முறை. இதுக்கு செய்யுங்க, கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும், நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். அதையும் செய்யுங்க, இதையும் செய்யுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் செய்யணும்னு முதல்ல சொல்லிடுறேன். அரசு வேலை, கண்டிப்பாக அரசு வேலை ஒரு பதவி உயர்வு பெறணும் அப்படிங்கிறவங்க, அரசியலில் பதவி கிடைக்கணும், எனக்கு நான் முன்னேறணும், நான் வந்து தலைவனாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க, சரிங்களா, தலைமை பதவியை நான் வகிக்கணும் அப்படிங்கிறவங்க,
இது இந்த தலைமை பதவிங்கிறது எதில் வேணால் நீங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்றுமே நான் காலேஜில் இருக்கேன், நான் வந்து லீடர் ஆகணும் அப்படின்னா, நான் காலேஜில் இருக்கேன், ஸ்கூலில் இருக்கேன், நான் லீடர் ஆகணும் அப்படின்னா கூட அந்த தலைமை பதவியை நீங்கள் வகிப்பீங்க இந்த விஷயத்தை செய்கிறது மூலயமா அப்படி நான் சொல்கிறேன். ஒரு தலைமை பதவியை உங்களால் வகிக்க முடியும், உங்களுக்குன்னு ஒரு அரியணையை உங்களால் பெற முடியுங்க. அது கண்டிப்பாக நிச்சயம். நீங்கள் நம்பி செய்யலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில தான் பண்ண போகிறீங்க, செவ்வாய்க்கிழமையில தான் பண்ணணும். அதுவும் செவ்வாய் ஓரையில் பண்ணுறீங்க, அங்கார ஓரையில் பண்ணுறீங்க. 6 to 7 செவ்வாய்க்கிழமையில் 6 to 7 எங்கே பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இது கோவிலுக்கு தான் போகணும். கண்டிப்பாக கோவிலில் போயிட்டு நவகிரகம் இருக்கு இல்லையா, அந்த நவகிரகத்தில் செவ்வாய் இருக்காரு இல்லையா, அந்த செவ்வாய் முன்னாடி தான் இந்த பரிகார முறையை நீங்கள் செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக செய்யுங்க. தொடர்ந்து 9 வாரம் செய்யுங்க. 9 வாரம் செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் நான் வந்து இப்போ செய்கிறேன், இந்த 9 வாரம் செய்கிறேங்க, எக்ஸாம் அடுத்த வருஷம் இருக்குது, இந்த 9 வாரம் செஞ்ச உடனே அடுத்த வருஷம் எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னா, இது வந்து சரியான கேள்வியே கிடையாது. நம்பிக்கையோட உங்களுடைய பரீட்சையோ அல்லது நீங்கள் நேர்முக தேர்வு எழுத போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்களோ, எதற்காக இருக்கிறதா இருந்தாலும் சரி, அது வரைக்கும் கூட நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எத்தனை நாள் செய்கிறீங்களோ அவ்வளவு பலன், அவ்வளவு உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து புண்ணியம் வந்து உங்களுக்கு வந்து அது சேர்ந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி படியை நீங்கள் கிட்ட நெருங்கிட்டு போகிற மாதிரி தான் இந்த பரிகார முறை செய்யும் பொழுது நம்பிக்கையோட செய்யுங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரு வாழை இலை, சின்ன வாழை இலையாக எடுத்துக்கோங்க, பெருசெல்லாம் வேண்டாம், சின்னது இவ்வளவு இருந்தால் கூட போதுங்க. இதற்கு தேவையானது வாழை இலை, புதிதாக வாங்கின துவரம்பருப்பு. நீங்கள் கோவிலுக்கு போகும்போது துவரம்பருப்பு வாங்கிட்டு போயிடுங்க, வீட்டிலேருந்து எடுக்கவே எடுக்காதீங்க. அல்லது இதற்குன்னு தனியாக ஒரு பருப்பை வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த துவரம்பருப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேணும். புதிதாக வாங்கிய 2 அகல் விளக்கு, அதில் சிவப்பு நிற திரி தான், சிவப்பு நிற பஞ்சு திரி, நெய் வேணும். இவ்வளோதான். என்ன பண்ண போகிறீங்க? செவ்வாய்க்கிழமை அங்கார ஓரையில் 6 to 7 நீங்கள் முடிக்கணும். நேராக கோவிலுக்கு போங்க. நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இலையை விரித்து அந்த இலையில் துவரம்பருப்பை பரப்பி அந்த துவரம்பருப்பின் நடுவில் அவரை பார்த்த மாதிரி 2 அகல் விளக்கு வைத்து நெய்யிட்டு சிவப்பு நிற திரியை போட்டு அந்த 2 விளக்கையும் ஏற்றி அவருக்கு முன்னாடி அந்த விளக்கை காமிச்சு உங்களால் முடியும்னா, உங்களுக்கு தெரியும்னா செவ்வாய் பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே செய்ய வேண்டியது செவ்வாய் பகவான் நமோ நமகன்னு சொல்லிட்டு, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே நமோ நமக, ஓம் அங்காரகனே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராஜராஜேஸ்வரி தாயோடைய நாமகளை நம்ம படித்தோம் இல்லையா, ராஜராஜேஸ்வரி ராஜதாயினி ராஜ்யவல்லபா ராஜகிருபா ராஜபேட நிவாசித நிதாசிதா நம்ம படித்தோம் இல்லையா, இந்த வரிகளை அவர் முன்னாடி நின்னே சொல்லுங்கள். இந்த வரிகளை அவருடைய முன்னாடி நின்று சொல்லுங்கள், அங்காரகன் முன்னாடி நின்று சொல்லுங்கள். சொல்லிட்டு கண்டிப்பாக என் முருகனுடைய மந்திரமோ இல்லை எதுவுமே தெரியாதுன்னா சரவணபவ கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 9, 11 முறையும், நிறைய கூட வேண்டாம், சொல்லிட்டு செவ்வாய் பகவானை மனதார வேண்டி, செவ்வாய் பகவான்கிட்ட நீங்கள் என்ன வேணும்னு தெரியுமா, என் தடைகளை விளங்கணும், என் தடை, நான் வந்து இந்த அரசு வேலையில் நான் வந்து வெற்றி பெறதுக்கு எனக்கு என்ன தடையாக இருக்கோ அந்த தடையானது விலகி எனக்கு அந்த அரசு வேலை கிடைக்கணும், எனக்கு அந்த பதவி கிடைக்கணும், நான் அந்த பதவியில் போய் அமர வேண்டும், நான் அந்த அரியணையில் அமர வேண்டும் அப்படின்னு மனம் உருகி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அந்த விளக்கை வந்து ஏற்றி முடித்து வேண்டிட்டு சுற்றிட்டு நீங்கள் வந்துடுங்க. இது நீங்கள் செய்ய போகிறது அங்கார ஓரையில் செய்கிறீங்க, 6 to 7 செய்கிறீங்க. ரொம்பவே நல்ல பலன், கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பரிகார முறைங்க இது. கண்டிப்பாக செய்யுங்க. நான் கோவிலுக்கு தான் போய் செய்யணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நீங்கள் கோவில் போய் செஞ்சால் மட்டும்தான் இதுக்கு வந்து பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வீட்டில் விளக்கு ஏற்றி நம்ம என்ன தான் செவ்வாய் பகவானுக்குரிய மந்திரங்கள் சொன்னால்
இல்லைனாலும் இந்த பரிகார முறை செய்கிறதுக்கு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கோவிலில் போய், அதுவும் நவகிரகம் இருக்கிற செவ்வாய் பகவான், தனியாக செவ்வாய் பகவான் கூட கிடையாது, நவகிரகம்ல இருக்கிற அந்த செவ்வாய் பகவானுக்கு தனியாக நீங்கள் வந்து இந்த பரிகார முறையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நடக்கும். இந்த அரசு வேலை, அந்த பதவி உயர்வு, இந்த சம்பந்தமாக, இந்த ஒரு அரியணையில் அமர்ற விஷயம் சம்பந்தமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த பரிகார முறை உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும். இது எந்த சந்தேகமும் வேண்டாம். கணக்குன்னு சொன்னால் 9 வாரம் நான் சொல்லுவேன். இல்லை என்னால் முடியும், நான் நம்பிக்கையோடு செய்கிறேங்க சிஸ்டர், நான் நம்பிக்கையோடு செய்கிறேங்க, நான் எழுத போகிற எக்ஸாம் அடுத்த வருஷம் தாங்க, ஆனால் எனக்கு அடுத்த வருஷம் அந்த வேலை கிடச்சிருந்தாங்க, அந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகியே ஆகணுங்க, நான் அதனால் எப்பொழுது கஷ்டப்பட்டாவது இந்த அங்கார உரையில் போய் நான் தினமும் இல்லை, நான் சொல்லுறது வாரம் ஒவ்வொரு வாரமும் வர செவ்வாய்க்கிழமையில் இந்த அங்கார உரையில் போய் நான் விளக்கு போடுறேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலையை நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்களோட பதவியை, உங்களுக்கான அந்த அரியணையை நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோட நிம்மதியாக தூங்கலாம். சரிங்களா? இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையான 100% உங்களுக்கு பலன் தரக்கூடியது. நம்பிக்கையோடு செய்யலாம். இந்த மாதிரி உங்களுடைய தோழிகளோ தோழர்களோ இல்லை உறவினர்களோ யாராவது இந்த மாதிரி பதவி உயர்வு பெறணும், இந்த அரியணையை அவங்க அடையணும், அவங்கள நான் இந்த மாதிரி பார்க்கணும்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலயமா அவங்களுக்கு இந்த பதிவு போய் சேரட்டும். அந்த நன்மை, அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா உங்கள் மூலயமா தான் அவங்க வந்து அந்த வேலையை செய்ய போகிறாங்க. நாளை பின்ன அவங்க வந்து வெற்றி பெற்று நல்ல நிலைமையில் இருக்கும்போது கூட அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க, என் சேனலை பார்த்து நான் சொன்னேன், நான் இந்த சிஸ்டர் சொன்னதை கேட்டு தான் பண்ணேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க எனக்கு அனுப்புனாங்க, அவங்க எனக்கு அனுப்பலைன்னா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. எனவே இந்த வேலை எனக்கு கிடைச்சதுக்கும் இந்த பதவி எனக்கு கிடைச்சதுக்கும் காரணம் அவங்க தான். அவங்களால தான் இந்த நிலைமையில் நான் இருக்கேன்னு உங்களை தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த நல்ல விஷயம், அந்த நல்ல பலன் உங்களை அடையட்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவை முழுதாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களை தேடி, நல்ல பலன் தரும் நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலயமா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோட நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி. ஓம் முருகா.